ஹே ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் விகே டெக்னோ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேஷ் பைரேட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன். இந்த ஆப் வந்து நான் ஆல்ரெடி டெலிகிராம்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். 3 ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். 3 பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்துட்டேன். ஆல்ரெடி பேமெண்ட்லாம் சூப்பராக கொடுக்குறாங்க. இந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி வித்ரா பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பட்டனை சும்மா தட்டி தெரிவிக்க விட்ருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை உண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீசெண்டாக வந்த ப்ரூஃப். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம காலையில் சென்ட் பண்ணியிருக்காங்க. 10-11 சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட நேம் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அட் டைமில் வந்துருச்சு. ஒன்று நேற்று நைட்டு கொடுத்தது, ஒன்று இன்றைக்கி மார்னிங் கொடுத்தது. ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓரமாக பெல் ஐக்கான் இருக்கும், அதை பிடிச்சிட்டிங்கன்னு தட்டி விட்டிங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் ஏர்னிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி தெரிவிக்க விட்ருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் நீ இன்னும் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராமில் உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி எக்கச்சக்கமான செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃபோட வெரிஃபை பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்துட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில் கேட்டிருப்பாங்க. லாகின் வித் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஜிமெயில் கேட்பாங்க. எந்த ஜிமெயிலோ அந்த ஜிமெயில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரே செகண்டில் சைன் அப் ஆயிரும். ஓகேங்களா? சைன் அப் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கோர்ஸ், ஸ்பின் டு வின், டெய்லி ஆஃபர், டெய்லி செக்இன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்க்ராட்ச்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்கும். இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரெஃபர் பற்றி பார்த்தலாம். ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் ரெஃபருக்கு வந்துட்டு 200 காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ரூபா வரும். நான் ப்ரூஃப் கம்மியாக பாருங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெஃபருக்கு வந்து அமௌண்ட் தான். பர் ரெஃபருக்கு பார்த்தீங்கன்னா 200 காயின் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் வந்து சைன் அப் பண்ணாலே போதும். அதனால் ரெஃபர் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மேக்ஸ் கோர்ஸ் பார்க்கலாம். அப்படியே ஸ்பின் எல்லாத்தையும் லைனாக பார்க்கலாம். இந்த டெய்லி போனஸ் பார்த்தீங்கன்னா மட்டும் நம்மளுக்கு கிளைம் ஆக மாட்டேங்குது. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன், 2 முன்னாடி பண்ணிட்டேன், நம்மளுக்கு வந்து ஆக மாட்டேங்குது. அதனால் இப்போதைக்கு இதை ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து சேம் ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் மற்ற ஆப் இந்த ஒன் மெட்ரிக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம இந்த மேக்ஸ் கொஞ்சம் கிளிக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 சான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மேலே இருக்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ நான் ஆன்சர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ஆன்சர் மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ண போல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆன்சர் கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணுறப்ப ஆன்சர் கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதிகமாக இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் 4 காயின் 5 காயின் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், ஆட் ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியாக கொடுக்கல கேஸ், அதிகமாக தான் கொடுக்குறாங்க. ஸோ 4 காயின் 5 காயின் 10 காயின் 15 அந்த மாதிரி கூட கிடைக்குது. அப்படி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஆன்சர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 150 காயின் மேலே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மறக்காம நீங்கள் இதை முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே, நான் சொன்னதே பார்த்தீங்கன்னா தோராயமாக கம்மியாக சொன்னேன். பட் அதிகமாக தான் வரும். 150 காயினுக்கும் மேலே வரும். மினிமம் 150, அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்பின் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்பின்லையுமே பார்த்தீங்கன்னா அதேமாதிரி வந்து 20 ஸ்பின் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 10 காயின் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் நீங்கள் ஒரு 100 காயினுக்கு மேலே நீங்கள் அசால்ட் டைன் பண்ணிடலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஆட் மட்டும் வரல. ஆட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆடை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துருங்க. ஓகேங்களா? ஓகே, 9 காயின் கிடச்சிருக்குது. இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் வந்துருச்சு, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பின்னி வந்து முடிச்சிருங்க. இதுவுமே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக 100 காயின் வந்து கிடைக்கும். ஸோ இதுமாதிரி பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்க்ராட்ச் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஸ்க்ராட்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுவும் சேம் தான். ஸோ 3மே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 20 காயின் தான். நீங்கள் வந்து உங்கள் டாஸ்க் மட்டும் முடிங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. ஆட் மட்டும் தான் நெக்ஸ்ட்டு டாஸ்க் பண்ண முடியும், நல்லா பண்ண முடியாது. ஓகே, இந்த மாதிரி கரண்ட்லி நோ ஆட் அவைலபிள்னு வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் டாஸ்க் பண்ண முடியாது. நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க, ஆட் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஆட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆடெல்லாம் இல்லை, சின்ன ஆடாக தான் இருக்குது. டக்குன்னு ஒரு 10 செகண்ட்லேயே வந்து முடிஞ்சிருது. நீங்கள் பார்த்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தடுத்து பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே, நீங்கள் எப்படி தான் என்ன பண்ண போகிறீங்க? இந்த டெய்லி செக்இன் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பண்ண முடியல. அது வந்து கிளைம் போனஸ் கொடுத்தா ஆட் வருது. அந்த ஆடை நம்ம கிளிக் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் போகுது. ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம ஆப்பை கரெக்டான ஆப்பை இன்ஸ்டால் பண்ண கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் நீங்கள் பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஸோ உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன், மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த ஆப்பில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அந்த ரெஃபர் பண்ண அமௌண்ட்டு நீங்கள் டேரெக்டாக வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு டாஸ்க் முடிச்சா தான் வித்ரா பண்ண முடியும், ஸ்பின் முடிச்சா தான் வித்ரா பண்ண முடியும். அதெல்லாம் இல்லை. நீங்கள் 10 ரெஃபர் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட 2000 காயின் இருக்குன்னா நீங்கள் 2000 காயின் அப்படியே வித்ரா பண்ணிக்கலாம். இப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னா வாலெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ 3900 காயின் கிட்ட இருக்குது. நம்ம ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வித்ராவை கிளிக் பண்ணிட்டு இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து 2 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்க, நீங்கள் டெய்லி மெயின் பண்ணுறாமல் டெய்லியுமே நீங்கள் 2 ரூபாய் வித்ரா பண்ணிக்கலாம். இல்லை 2 டேக்கு 1 டைம் நீங்கள் வித்ரா பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த 5 ரூபி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு
1 வீக் இல்லை 10 days ஒர்க் பண்ணி தான் எடுப்போம் அப்படின்னா நீங்கள் இந்த 10 ரூபியும் நீங்கள் 50 ரூபி சூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து சேர்த்து வச்சு நீங்கள் வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இப்போ நீங்கள் வித்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ எக்ஸாம் நீங்கள் 10 ரூபாய் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் வரும். அந்த ஆடை நீங்கள் பார்க்கணும். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஆட் வரும். ஆடை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி வந்து வித்ரா பண்ணிட்டேன், நீங்கள் வித்ரா பண்ணிட்டேன், உங்களுக்கு இப்படி வராது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ரிக்வஸ்ட் ரெடீம் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வரும். இப்படி வந்துச்சு பண்ண வந்துட்டு இந்த டைம்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 ஹவரில் பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. இல்லை நேற்றுக்கு நைட் இன்னைக்கு நைட்டு ஒரு பேமெண்ட் கொடுக்குறீங்க, அது நைட்டுக்குள்ளே வரல, நாளைக்கு ஒரு பேமெண்ட் காலைல கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்த்து கூட வந்துடுது. அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நம்மளோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஒரு பேமெண்ட் எடுத்தோம். ஸோ செகண்ட் நேற்று கொடுத்தேன், இது இன்னைக்கு கொடுத்தேன். ஸோ மொத்தமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 2 பேமெண்ட் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த பேமெண்ட். ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கும் பேமெண்ட் பக்காவாக ரிசீவ் ஆகும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 400 காயினுக்கு மேலே அசல்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பின்னில் ஒரு 100 காயின், அந்த ஸ்க்ராட்சில் மேக்ஸ் 150 ஏர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் 400 காயினுக்கும் மேலே தான் பண்ணணும். மினிமம் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் 5 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும் இந்த அப்ளிகேஷன் ஒரு நாளைக்கு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ண வேண்டிய அப்ளிகேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே கேஸ், இதுக்கப்புறம் இந்த ஆப்பை பற்றி மொக்கப்பட்டு விரும்பல, இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான செல்ஃபினிங் அப்ளிகேஷன் வரேன். மறக்காம சேனலை கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் விகே டெக்னோ.